ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி ஒரு குவிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்காக. ஸோ நேற்றே வந்து சிக்கனை வந்து மசாலா போட்டு வச்சுட்டேன் 65க்கு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பொரிச்சிக்கலாம். இந்த சிக்கன் 65 மசாலாவுக்கு நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் மஞ்சள், மிளகாத்தூள், மல்லித்தூள், பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் நேற்றே. ஸோ இப்போ நல்லா அது ஊறிடுச்சு. ஸோ அதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ 65 நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நான் அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ நம்ம சைட் பை சைடு வந்து சப்பாத்தியும் போட்டுக்கலாம். சப்பாத்தி மாவை நான் ஒரு 1/2 hour முன்னாடியே நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குது. ஸோ அது ரெடி ஆயிடுச்சு. நான் டவாவில் போட்டு எண்ணெய் போட்டு எடுத்துக்க போகிறேன். நம்ம 65 ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் திருப்பி வச்சுக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி நம்ம மசாலா போட்டு வச்சிட்டோன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 minutes ஜாப் தான், டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ தட் நம்மளுக்கு லேட் ஆகாது. ஸ்கூலுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஈஸி ரெசிபீஸு. எவ்ரி டைம் நம்ம வந்து ரைஸுன்னு பண்ணாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பசங்களுக்கும் லைக் பண்ணுவாங்க ஸ்கூலில் போய் சாப்பிட்றதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ நம்ம சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிப்பேன். ஆக்சுவலி இதில் நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா மயோனீஸை வந்து டேரெக்டாகவே நான் இதில் அப்ளை பண்ணிடுவேன். பட் இப்போ வந்து நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கறதுனால மயோனீஸ் வச்சு ஆல்ரெடி அப்ளை பண்ணி அமிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால நான் மயோனீஸை தனியாக பேக் பண்ணுறேன். இந்த 65 வந்து பீஸஸாக போட்டு இதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா இதில் வந்து வெள்ளரிக்காய், கேப்சிகம், தக்காளி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்கு அது வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவளுக்கு ஆனியன் அண்ட் 65 ரோல் மட்டும் நான் பண்ணித்தரேன். அண்டு ஸோ நம்மளோடது ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரோல் பண்ணி அவளோட லஞ்ச் பேக் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களோட குழந்தைக்கு என்னென்ன ப்ரிஃபரன்ஸுன்னு பார்த்துக்கோங்க. இல்லை அது மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து மின்ட் சட்னி இருக்குல்ல, புதினா சட்னி கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மயோனீஸ் மட்டும் தான் பேக் பண்ணணும். ஸோ அதையும் பேக் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். ஓகே, தேங்க்யூ ஆல். see you in the next video. Bye.